வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, நான் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாத ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன விரக்தியோட ஒரு குப்பை தொட்டியை பார்த்து குழம்பிட்டே இருந்தாரு. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலோட இருந்தாரு. அப்போ அந்த வழியா ஒருத்தர் வந்தாரு. குப்பை தொட்டியில இருக்கிற அட்டை பெட்டிகள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு போயிட்டாரு. ரெண்டாவது ஒருத்தர் வந்தாரு. அந்த குப்பை தொட்டியில இருக்கிற பாட்டில்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. மூணாவது ஒருத்தர் வந்தாரு. அதுல இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரிச்சுட்டு சந்தோஷமா போனதை இவர் பார்த்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் ஒண்ணு வந்தது. அந்த குப்பை தொட்டியில இருக்கிற எச்சில் இலைகள் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற உணவுகளை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பசுமாடு வந்தது. அந்த பசுமாடு அந்த இலைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு மனமகிழ்வோட போறதை இவர் பார்த்துட்டு, ஒரு குப்பை தொட்டியாலேயே இவ்வளவு பேரை மனமகிழ்வோடு வாழ வைக்க முடியும் என்றால் நான் ஏன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை எண்ணத்தை தூக்கி அந்த குப்பை தொட்டியிலே வீசி எறிந்துவிட்டு தன்னோட வெற்றி பாதையில பயணம் செய்ய ஆரம்பித்தார். சோ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் ஒரே ஒரு நொடி, நமக்கு கீழே எத்தனையோ பேர் அடுத்த வேலை உணவு இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட சேஃப்டியே இல்லாம ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நினைச்சா நாம எவ்வளோ பிளஸ்டு. டேக் கேர். வாழ்க்கை வாழ்வதற்கே. பாய்.